அல்லல்போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த துள்ளைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால். ஓம் விக்னேஸ்வராய போற்றி. ஓம் நவகிரக நாயகர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 13/8/2025 மேலே 1000 10,000 ஆக போகுது, 10,000 1,00,000 ஆக போகுது. அது எப்படி, மேலும் அதனால் உங்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்க போகுது, என்ன விதமான மாற்றங்கள், எப்படி பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மூலம் 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு கிரக நிலைகளை நம்ம இப்போ கோச்சார நிலைகள் எடுத்துக்கிட்டோன்னா, தனுசு ராசியோட ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானோட சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அது மாதிரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு மற்றும் சுக்கிர பகவான், 8ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான், மேலும் 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்படி 1000 10,000 ஆக போகுது, 10,000 1,00,000 ஆக போகுதுன்னு சொல்கிறீங்களே, அப்படிப்பட்ட கிரக நிலைன்றது 13/8/2025 மேலே இருக்குதுங்க. அப்படி என்ன கிரக நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் உங்கள் ராசிநாதன் மற்றும் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதிங்க. அவரோட சுயசாரத்தில் சஞ்சரிக்க போகிறாரு 13ஆம் தேதியிலேருந்து. அது மாதிரி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியுமே குரு பகவானோட சாரத்தில் சஞ்சரிக்க போகிறாங்க. அதுக்கும் மேலேயும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் குரு பகவானோட சாரத்தில் சஞ்சரிக்க போகிறாங்க. அந்த ராகுவை குருவே தன்னோட 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்கங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அபூர்வமான ஒரு பலன்கள் நடக்க போகுதுங்க 13/8/2025 மேலே. அதுவும் குரு உங்களுக்கு ராசிநாதன், மேலும் இயற்கை தனக்காரங்க. அதாவது ஒருவரோட ஜாதகத்தில் குரு நல்லபடியாக இருந்தால் தான் அவங்களுக்கு காசு பணம்ன்றது கையில் தங்குங்க, அவங்க நல்ல விதமாக சம்பாதிப்பாங்க. அப்படிப்பட்ட இயற்கை தனக்காரகன் குருவோட சாரத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்கங்க. அதுவும் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுதுங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல நிற்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும், மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையுமே பார்க்குறாங்கங்க. அதுவும் சுயசாரமான அவரோட சாரத்திலேயே சஞ்சரித்து இந்த மாதிரியான இடங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கூடுதலான பலன்கள், அதுவும் நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. சரி, என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பண வரவுன்றது அதிகரிக்குங்க கண்டிப்பாக. அதுவும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஏன்னா ராகு பகவான் குருவோட சாரத்தில் சஞ்சரிக்கிறன்றது, அதாவது ராகுன்றது திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் ஏற்படுதுன்னா அது முழுக்க ராகுவோட வேலை தாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ராகுதசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்ல சம்பவமோ இல்லை கெட்ட சம்பவமோ நடக்குங்க. அது முழுக்க அவங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குங்க. ஆனால் அது நல்ல சம்பவமாக இருக்கணும் அப்படின்னா, நல்ல விஷயமாக இருக்கணும் அப்படின்னா, ராகு அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரக தொடர்பில், நல்ல சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்கணுங்க ஜாதகத்தில். அப்படி கெட்டது நடக்குது அப்படின்னா, ஒரு கெட்ட கிரக தொடர்பு அப்படின்னு அந்த ஜாதகத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரக தொடர்பில் இருந்தால் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கிறது நடக்குங்க. ஆனால் இப்போ கோச்சார நிலை உங்கள் ராசிக்கு ராகு முழுக்க நல்லதை செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து, அதுவும் உங்கள் ராசிநாதனோட சாரத்திலேயே நட்சத்திர சாரத்திலேயே சஞ்சரிக்கின்றது நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுது. உங்களோட தைரியம்ன்றது அதிகரிக்குங்க. இதுவரையுமே பயந்துக்கிட்டு ஒரு விஷயம் செய்யாமல் இருப்பீங்க. அந்த மாதிரியான பயம்லாம் எல்லாமே உங்களை விட்டு போயிடுங்க. தைரியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகி அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க.
நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சிக்கான ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் காரியம் உங்களோட முயற்சி தாங்க. நீங்கள் முயற்சித்தாதான் எல்லா ஒரு நல்ல விஷயங்களுமே நடக்குங்க. முயற்சிக்காமல் வெறும் இந்த நாங்கள் சொல்கிற ஜோதிட பலன்களை வச்சே நீங்கள் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து பலன் இல்லாததுங்க. உங்களோட முயற்சி தாங்க முழுக்க முழுக்க வந்து முழு பலன் நாங்கள் சொல்கிற பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட முயற்சிகள் வந்து இந்த 13/8/2025 மேலே நீங்களே எடுப்பீங்கங்க. தைரியத்தோடு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்ற முயற்சிகளை நீங்கள் வந்து எடுப்பீங்கங்க. முயற்சி செஞ்சாலே பாதி வெற்றி வந்து நம்ம அடையலாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையுங்க. தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதாவது சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு சம்பள உயர்வுன்றது ஏற்படும். மேலும் சில பேருக்கு டபுள் ப்ரமோஷன் ஏற்படுறது கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்தோட பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையுங்க. குடும்பத்தோட வருமானமும் அதிகரிக்குங்க. இப்போ குடும்பத்தோட ஒரு சில பேர் தொழில் பண்ணுவாங்க, அவங்களுக்குமே சிறந்த காலகட்டமாக இருக்கும். இல்லை கணவனோட இல்லை மனைவியோட இந்த மாதிரி வாழ்க்கை துணையோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. குறிப்பாக பெண்கள் உங்கள் வீட்டு பெண்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டம் ஏற்படுங்க. அது உங்களோட மனைவி, அம்மா, அக்கா, தங்கை, உங்களோட பெண் பிள்ளைகள் இப்படி யாராக வேணாலும் இருக்கலாங்க. அவங்களால அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு. இல்லை தொழில் பண்ணுறாங்கன்னா தொழிலில் வியாபாரம் அதிகரிக்கும், அதனால நல்ல வருமானம் ஏற்படும். இப்படி பெண்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுதுங்க. அதுவும் நீங்கள் தனுசு ராசி பெண்களாகவே இருந்தீங்கன்னா உங்களுக்குமே எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உங்களோட குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குங்க. எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்பாங்க, உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்குங்க. அது மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களுக்குமே நல்ல ஒரு பாராட்டுக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. பண வரவுன்றது அதிகரிக்குங்க. நம்ம வந்து வீடியோ ஆரம்பத்தில் அதான் பார்த்தோம், 1000 10,000 ஆகும், 10,000 1,00,000 ஆக போகுது அப்படின்னு. சரி, அதுக்கு என்ன தான் வந்து அர்த்தம், அதுக்கு ஏற்ற பலன்கள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வருமானம்ன்றது அதிகரிக்கும். அது ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. திடீர்னு பண வரவுன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. உங்களோட போனஸ்ன்றது உங்கள் கையில் கிடைக்குங்க. தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தீபாவளிக்கு போனஸ் போடுவாங்க வருஷத்தில் ஒரு தடவை. அந்த மாதிரியான போனஸ் வந்து உங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் உங்களோட உழைப்புக்கேற்ற ஒரு சன்மானம் அப்படின்னு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எதிர்பாராத ஒரு பணத்தொகைன்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மேலும் சரி, நானே ஒரு 500 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன், இப்படி 500 ரூபாய்க்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு 1000 500 ரூபாய்க்கெலாம் வேலை பார்க்குறவங்களுமே இருக்காங்க. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரு பண வரவுன்றது கண்டிப்பாக ஏற்படுங்க. அவங்களுக்கு எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு சார்ந்த ஒரு மானியம்ன்றது கிடைக்குங்க. இவ்வளோ நாள் அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு பணம் கிடைக்கணும் அரசுக்கிட்டேருந்து அப்படின்னு. அந்த மாதிரியான பணம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களை விட வசதி அதிகமுள்ள வரன் கிடைத்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குங்க. அதனாலேயுமே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உங்களோட வசதி வாய்ப்புன்றது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. அதாவது அவங்களோட பொருளாதார நிலைக்கு ஏற்றபடி பண வரவு, திடீர் பண வரவுன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. அது மாதிரி கடன் விஷயங்கள் வந்து நல்லபடியாக முடியுங்க. கடன்ல இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது மாதிரி தேக ஆரோக்கியம்ன்றது இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக மேம்படுங்க. இதுவரையுமே ஏதாவது நோய் நொடிகள் இருந்தாலுமே அது நல்லா சரியாகி உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும். வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. தனியார் துறையிலோ இல்லை அரசு துறையிலையோ உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்குமே இடமாற்றம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்குங்க. அதனால நல்ல ஒரு லாபம்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. மேலும் 3ஆம் இடத்துல ராகு பகவான் சுப
தொடர்போடு இருக்கிறதுனால, உங்கள் ராசிநாதனோட பார்வையில், அதுவும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களோட தைரியம்ன்றது அதிகரிக்குங்க. அது மாதிரி உங்களுக்கு பேர் புகழ்ன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. நீங்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களோட மேல் அதிகாரிகளிடம் இருந்து உங்களுக்கு நிறைய பாராட்டுக்கள் வந்து சேருங்க. தொழில் பண்ணுறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புகழ்ன்றது கிடைக்குங்க. உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லை நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், வியாபாரம் அதிகரிக்கிறது மூலியமாக நீங்கள் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குதுங்க. உங்கள் தொழிலுமே அடுத்த கட்ட வளர்ச்சியையுமே அடையுங்க. சரி, எந்த விதமான தொழில் பண்ணுறவங்களுக்கு, எந்த விதமான வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் சார்ந்த பொருட்கள் விற்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க, பூக்கடை வச்சுருக்கிறவங்க, ஜவுளிக்கடை வச்சுருக்கிறவங்க, பியூட்டிஷியன், மேக்கப் போடுறவங்களுக்கு, மேலும் கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க, நடிகர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர், அப்புறம் வந்து இந்த ஃபிலிமோட்டோகிராஃபிங் பண்ணுவாங்களா அவங்களுக்கு, அப்புறம் வந்து வீடியோகிராஃபிங் பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபருக்கு, ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு, இந்த சுபகாரியங்கள், மேரேஜு, இந்த மாதிரி ஒரு சுபகாரியங்களில் போய் ஃபோட்டோ எடுக்கிறவங்க, ஃபோட்டோ ஆல்பம் போடுறவங்க, கல்யாணம் மண்டபம் வச்சுக்கிறவங்களுக்கு, மேலும் திருமணம் சார்ந்த ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. மேலும் சிபிசிஐடி வேலையெல்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி ஆராய்ச்சி துறையில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி சிபிஐ ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறவங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகள் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்க, அப்புறம் சுரங்கத்தில் போய் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, கோயில் வச்சுருக்கிறவங்க, பூசாரியாக வேலை பார்க்குறவங்க, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்கிறவங்க, இவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு வேலை மற்றும் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு பண வரவுன்றதுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. சரி, இப்படி 10,000 1,00,000 ஆகுது, இப்படிலாம் நான் வந்து சொன்னேன். இது எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு வந்து எல்லாத்தையுமே வந்து டபுள் மடங்கு, அதாவது மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டபுள் மடங்கு ஆக்கக்கூடிய கிரகம் தாங்க ராகு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை பல மடங்கு அவர் வந்து ஆக்குவார். இப்போ அது வந்து குருவோட தொடர்பில் ராகு இருக்கிறதுனால, அது இயற்கை தனக்காரகன், நம்மளுக்கு காசு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அதுவும் உங்களோட ராசிநாதன் மற்றும் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியோட தொடர்போடு இருக்கிறதுனால, அந்த பார்வையும் பெற்று அவரோட சாரத்திலையுமே சஞ்சரிக்கிறதுனால காசு பணம்ன்றது ரெட்டிப்பாகுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட சம்பளம்ன்றது அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட வருமானம், அவங்களோட காசு பணமுமே அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில். அதனால் பண வரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு உயரக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் எந்த விஷயத்துலையுமே பணம் மட்டும்தான் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. உங்களோட வசதி வாய்ப்புமே ஒரு படிக்கு உயருங்க. உங்களோட வசதி வாய்ப்புமே அதிகரிக்குங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து சைக்கிள் வச்சுருக்கீங்கன்னா பைக் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பைக் வச்சுருக்கிறவங்களுக்கு கார் வாங்கலாம். இப்படி அவங்களோட பொருளாதார நிலைக்கு ஏற்ற ஒரு வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க. அது மாதிரி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடம், மேலும் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது மாதிரி கட்டின வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்படுதுங்க. ராகுவை நம்ம இன்னமும் சொல்லலாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு பிச்சைக்காரனை கூட பல கோடி சொத்துக்கு மதிப்பு உள்ள ஒரு ஆளாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர் தாங்க ராகு பகவான். நீங்கள் உதாரணமாக ஒரு படம், குபேரா படம்னு இந்த கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுலேயுமே நடிகர் தனுஷுங்கிறவர் படத்தில் ஒரு சாதாரண பிச்சைக்காரராக இருந்து படம் முடியும் போது அவர் பல லட்சம் பணத்துக்கு மதிப்புள்ள ஒரு நபராக மாறுவார். இந்த மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதாங்க ராகு. இப்படிப்பட்ட நபர் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக ராகு தசை, ராகு புத்தி, இந்த மாதிரி ராகு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகத்தோட தசையோ புத்தியோ நடக்குங்க ஜாதக ரீதியாக. இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு அது வந்து எப்படி இருக்கணும்னா, ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும் முதல்ல, சரிங்களா? ராகு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அந்த ராகு திசைங்கிறது இந்த மாதிரியான ஒரு நல்ல வித மாற்றத்தை ஒரு தனி மனிதருக்கு ஏற்படுத்தும். ராகு நல்லா இல்லைன்னா எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலுமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நிலைக்கு கூட
மாற்றக்கூடிய ஒரு தன்மையும் ராகுவுக்கு இருக்குதுங்க. ராகுவை இப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். நல்லவராக இருந்தால் நல்ல இடத்துல நல்ல கிரகத்தோட தொடர்பில் இருந்தால் நல்லது செய்வார். கெட்ட இடத்துல நமக்கு ஆகாத இடத்துல, அதாவது ஜாதக ரீதியாக சொல்கிறேன், ஆகாத இடத்துல ஆகாத கிரகத்தோட தொடர்பில் இருந்தார்னா நம்மளை வச்சு செஞ்சுருவார். இந்த மாதிரி தான் ராகுவோட பலன்கள் வந்து நம்ம ஜாதக ரீதியாக இருக்குங்க. இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் பயப்படவே வேணாம். உங்கள் கோச்சார நிலைப்படி உங்கள் ராகு ரொம்பவுமே நல்ல இடத்துல இருக்காருங்க. அதுவும் உங்கள் ராசிநாதனோட தொடர்பில் இருக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அதனால் இது உங்கள் வாழ்க்கையோட நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ராகு ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்க. மேலும் ராகுவோட முழு பலனை நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கிறதுக்கு, ராகுவோட முழு பலனை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடுறது உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் துர்க்கை அம்மனை வழிபடலாம். இல்லைனா வீட்டில் இருந்தே துர்க்கை அம்மனோட ஃபோட்டோ இருந்ததுன்னா அதுக்கு பூ வைத்து ஏதாவது பிரசாதம் வைத்து நீங்கள் துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபட்டு வர ராகுவோட நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. சரி, இப்படிப்பட்ட கோச்சார நிலை வந்து தனுசு ராசிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இன்னும் 4-5 ராசிக்கு இருக்குது. ஏற்கனவே 2 ராசிக்கு நம்ம போட்டுட்டோம். அதற்கான வீடியோ பதிவுகள் இருக்குது. நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். சரி, அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.